சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற கலை விழா சென்னையில் இன்று தொடக்கம். முரசு கொட்டி விழாவை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் 18 இடங்களில் நடத்தப்படும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சி 17ஆம் தேதி வரை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னையில் முக்கிய சந்திப்புகளில் நடைபெறும். பொங்கல் பண்டிகைக்கு பின் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக எம்பிக்கள் குழு சந்திப்பு. வெள்ள நிவாரணத்திற்காக தமிழகத்திற்கு 39,000 கோடி நிதி வழங்க கோரிக்கை. வரும் 27ஆம் தேதிக்குள் நிதி வழங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். அமித்ஷாவை சந்தித்த பின்னர் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு பேட்டி. நாளை மறுநாள் டெல்லி திரும்பும் மத்திய குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் முடிவு எடுக்க உள்ளதாக அமித்ஷா கூறினார். செய்தியாளர் சந்திப்பில் TR பாலு தகவல். புதுக்கோட்டை கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 13 மீனவர்கள் 3 விசைப்படகுகளுடன் கைது. யாழ்ப்பாணம் கரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்ற இலங்கை கடற்படையினர் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் நாளை காலை ஒப்படைக்க முடிவு. இந்த பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கலாக அமையட்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி என்பது வெறும் வதந்தியே என முதலமைச்சர் திட்டவட்டம். எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகவே உள்ளோம் என கூறி வதந்தி பரப்பியோர் வாயை அழித்துவிட்டார் உதயநிதி என்றும் பதிவு. எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே தேர்வு. இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு என தகவல். 2023ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் விருது தலா 5 லட்சம் ரூபாய் மற்றும் தங்க பதக்கத்துடன் விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பணிக்கு தேர்வு நடத்தும் போது ஏற்படும் குளறுபடிகளை தடுப்பது தொடர்பாக 1 மாதத்தில் விசாரணை குழு அமைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அரசு அதிகாரிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சட்டவிரோத பணிபரிமாற்ற வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோசடி வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டது ஆளுநர் RN ரவிக்கு தெரியுமா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மூத்த வழக்கறிஞர் S துரைசாமி கேள்வி. பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் சென்றது அலுவல் ரீதியிலா தனிப்பட்ட முறையிலா? ஆளுநர் மாளிகையின் பொது தகவல் அதிகாரிக்கு மூத்த வழக்கறிஞர் S துரைசாமி கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு புதிய CEO நியமனம். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி தொடர்ந்த வழக்கு. யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீன் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வரும் நாம் தமிழர் கட்சி. தென் சென்னை வேட்பாளராக பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு இங்கிலாந்து தூதர் சென்ற விவகாரம் மத்திய அரசு கடும் கண்டனம். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து உத்தவ் தாக்கரே விளக்கம். ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் பங்கேற்க முடியவில்லை என விளக்கம். மோடி அரசின் 10 ஆண்டுகால அநியாயங்களை ராகுல் காந்தியின் நியாய யாத்திரை முன்னிலைப்படுத்தும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் திட்டவட்டம். TRS வேண்டாம், கட்சிக்கு பழைய பெயரே இருக்கட்டும். சந்திரசேகர ராவுக்கு கட்சியினர் கோரிக்கை. சந்திரபாபு நாயுடுவுடன் YS ஷர்மிளா திடீர் சந்திப்பு. மகன் திருமணத்திற்கு பத்திரிகை வைத்து அழைப்பு.
தைவானில் நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, ஆளுங்கட்சி வேட்பாளர் அபார வெற்றி. செவ்வாய் கிரகத்தில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்க உள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. உலகின் மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப்பை அனுப்புவது குறித்து தகவல். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நாளை நடைபெறவுள்ள 2வது T20 போட்டி, கேப்டனாக பங்கேற்று உலக சாதனை படைக்க உள்ள ரோஹித் சர்மா. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் ஏசிய 20 கிரிக்கெட் லீக் தொடர், சென்னைக்கு எதிராக விளையாடிய மும்பை அணியில் 46 பந்துகளில் சதம் விளாசிய வாண்டர் டுசென்ட்.